திருப்பரங்குன்றம் கோவில் தீப வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இரு நீதிபதிகள் அமர்வில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏற்கனவே கோவில் தேவஸ்தானம் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் ஆஜராகி தன்னுடைய வாதங்களை இன்று முழுமையாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசினுடைய அறநிலைத்துறையின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஜோதி தற்போது தன்னுடைய வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வுத்துறையின் சார்பாக பெறப்பட்ட ஒரு புத்தகத்தை அதை நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விவரங்களையும் அவர் நீதிபதியிடம் விளக்கி இருக்கிறார். அதாவது அந்த புத்தகத்தில் மலைக்கு செல்கின்ற பாதையில் ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூண் ஆண்டவன் தலையில் உச்சியில் உள்ளது என்றும் அந்த தீபத்தின் புண்ணியவான்கள் தீபம் ஏற்றலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கார்த்திகை தீபத்தை தான் இவ்வாறு அவர்கள் இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியுள்ளார்கள். மலை அடிவாரத்திலிருந்து செல்லக்கூடிய பாதி வழியில், அதாவது உச்சி பிள்ளையார் கோவில் அருகே இது இருப்பதாகவும், இது நாயக்கர் கால தீபத்தூண், இதில் அனுமானுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது என அந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே தீபத்தூண் இது மட்டும்தான் நாயக்கர் காலத்தை சேர்ந்த இந்த தீபத்தூண், மற்றவை எல்லாம் தீபத்தூண் கிடையாது என அவர் தங்களுடைய வாதத்தில் அவர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பொது இடத்தில் தீபங்களை ஏற்றுங்கள் என்றால் எவ்வாறு ஏற்றுவது என்கின்ற தன்னுடைய வாதத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த புத்தகம் இதற்கு முன் எழுதப்பட்ட வரலாற்று ஆய்வாளர் குறித்து எழுதியுள்ளாரா, இந்த புத்தகத்தில் என்னென்ன பரிந்துரைகள் உள்ளன என நீதிபதி தன்னுடைய கேள்வியாக அப்போது வழக்கறிஞர் பார்த்து எழுப்புகின்ற பொழுது, வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் தூண்களில் நாயக்கரின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூண்களில் எதுவும் இல்லை. அதாவது இந்த கல்தூண் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தினை பொறுத்தளவில் அது இது போன்ற எந்தவித இதுவும் பொறிக்கப்படவில்லை என தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தனி நீதிபதி தீபம் ஏற்ற வேண்டும் என பிறப்பித்த தூண் போன்று சமணமலையும் இதே போன்று இருக்கிறது. மேலும் பல இடங்களில் இதே போல் பல தூண்கள் இருக்கிறது என வழக்கறிஞர் அதற்கான புகைப்பட ஆதாரத்தையும் நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார். பாரம்பரியமாக நாயக்கர் காலத்தில் இருந்துதான் இது போன்ற வழக்கமாக தீபம் ஏற்றப்படுகிறது. தற்போது ஏற்றப்படுகின்ற தூணிற்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் மலை உச்சியில் இவர்கள் தீபம் ஏற்றக்கூடிய சொல்லக்கூடிய பகுதிகளில் மனுதாரர் எந்தவித ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. ஏன் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை? எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், இதுதான் அந்த தீபத்தூண், அதற்கான ஆவணங்கள் இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மலை உச்சியில் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் இல்லை என, எனவே அவர்கள் எந்தவித ஆதாரங்களையும் அவர்கள் கொடுக்கவில்லை என அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். மேலும் மதுரையினுடைய நாற்பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளில் உள்ள தூண்கள் குறித்த படங்களையும் அவர்கள் நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மயிலை சீனிவாசன் என்கின்ற வரலாற்று ஆய்வாளர் சமண தூண்கள் குறித்த பல தகவலை கூறியுள்ளார். அவர் எழுதியுள்ள புத்தகம் சமணமும் தமிழும் என சான்றாக உள்ளது என கூறி அந்த புத்தகங்களையும் தற்போது நீதிபதியிடம் இவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். மலை உச்சி தர்கா அருகே தனி நீதிபதி ஏற்ற பிறப்பித்த இடம் என்பது தீபத்தூண் அல்ல என தொடர்ந்து பல்வேறு ஆவணங்களை சுட்டிக்காட்டி தொடர்ந்து தற்போது இந்த நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை வழக்கறிஞர் ஜோதி தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாகமலை, மதுரை இருக்கக்கூடிய நாகமலை, பசுமலை, அதே போன்று திருப்பரங்குன்றம், அழகர் மலை, இப்படி எல்லா மலைகளிலும் இது போன்று வெவ்வேறு அளவுகளில் தூண்கள் இருப்பதாகவும் இந்த அறநிலைத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அறநிலைத்துறை சார்பாக இப்போது இருக்கக்கூடிய தீபத்தூணுக்கான விவரங்கள், குறிப்பாக வெளியே வந்திருக்கக்கூடிய பல புத்தகங்கள் அடிப்படையில் அந்த விவரங்களை எல்லாம் நீதிபதியிடம் புத்தகமாகவும் புகைப்படங்களாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது ஏற்றப்படுகின்ற, அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் மேலே ஏற்றப்படுகிற அந்த தீபத்தூணிற்கான ஆவணங்கள், ஆதாரங்கள் இதில் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் ஏற்ற சொல்லக்கூடிய அந்த கல்தூண் மேலே இருக்கக்கூடிய கல்தூணில் எந்த ஆவணங்களும் ஆதாரங்களும் மனிதாரர் தரப்பில் பொறிக்கப்படவில்லை என்பது. அதுபோல மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல மலைகளில் இது போன்ற, அதாவது கல்தூண் பல இடங்களில் இருப்பதாக தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்து நடத்தி வருகிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மலை உச்சியில இருப்பது தீபத்தூண் இல்ல, சர்வே தூண் தான் அப்படிங்கிறது அரசு தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம். அதுக்கு நீதிபதிகளும் கேள்வி எழுப்பி இருந்தாங்க. இதை நீங்க உறுதி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருந்தாங்க. இந்த சூழல்ல இன்று நடைபெறக்கூடிய விசாரணையில தமிழக அரசு சார்பாக பல ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நாயக்கர் காலத்து ஆதாரங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. இதுக்கு நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க, விவரம் என்ன? அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விவாதத்தின் போதும் தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர்கள், அதே போன்று மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், அதே போன்று PS ராமன் உள்ளிட்டோர் எல்லாம் நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக
தீபம் ஏற்றக்கூடிய அந்த வரலாறு இந்த தற்போது ஏற்கனவே ஏற்றப்பட்டு இந்த ஆண்டும் ஏற்றப்பட்ட அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணுக்கு இருப்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருந்தார்கள். இந்த தூண் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கல் தூண் என்பது சர்வே தூண் தான். இதை அதற்கான ஆவணங்கள், குறிப்பாக எந்தவித ஆவணங்கள் எதுவும் கிடையாது. இது போன்ற தூண்கள் இருப்பதாகவும் கடந்த நீதிமன்ற விவாதங்களும் தெரிவிக்கப்பட்டது. அதே கருத்தை தான் மீண்டும் தற்பொழுது அறநிலைத்துறை சார்பாக ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஜோதியும் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் ஏற்கனவே எழுதப்பட்டு வந்திருந்த அந்த போஸ் என்பவர் எழுதிய புத்தகம், அதே போன்று மயிலை சீனிவாசன் ஆகியோர் எழுதிய புத்தகங்களும் அதில் இருக்கக்கூடிய விவரங்கள், இந்த புகைப்படங்கள் அனைத்தும், அந்த கல்தூண் எவ்வாறு இருக்கும் என்கின்ற போன்ற புகைப்படங்கள், மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைகளில் இருக்கக்கூடிய அந்த கல்தூண் விவரங்களை எல்லாம் தற்போது நீதிமன்றத்தில் இவர்கள் விவரங்களாக தற்போது தாக்கல் செய்து புத்தகத்தையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். புகைப்பட பிரதிகளையும் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவில் இந்த தூண் என்பது நீண்ட காலமாக இருக்கிறது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விவரங்களும் இருக்கிறது. அது நாயக்கர் கால தூண் என்பதற்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ஆவணங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் உச்சியில் தற்போது தர்கா அருகில் என்று சொல்லக்கூடிய அந்த கல்தூணுக்கான எந்த விவரங்களும் மனுதாரர் எதையுமே தாக்கல் செய்யவில்லை. இது போன்ற கல்தூண் இருக்கின்றன தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.